அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சித்தாயி முளையாகி விளைவலாகி விளைவிக்கும் பொருளாகி மேலுமாகி கொத்தாயி பயனாயி கொள்வோனாயி குறைவாயி நிறைவாயி குறைவில்லாத சத்தாயி சித்தாயி இன்பமாயி சதா நிலையாய் எப்போயிருக்கும் சாட்சியாயி முத்தாயி மாணிக்கமாயி தெய்வ முழுமைய தனிமணியாய் உழைத்ததே முத்தாயி மாணிக்கமாயி தெய்வ முழுமைய தனிமணியாய் உழைத்ததே. ஓம் பெரியவர்களே, எல்லாம் அல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய தனிப்பெருங்கருணையினாலே மகாமந்திரம் எத்தனாவது நாள்? 39வது நாள். 1.25 கோடி ஆயிடுச்சு. இந்த ரூபாயை ஏதாவது தர்மம் பண்ணாங்கன்னா ஒரு 4 ரூபா கேட்டு கொடுப்பாங்க. 100 ரூபா வரும்போது ஒரு 4 நாள் 1 ரூபா கொடுத்தாங்கன்னா 1.5 ரூபா, 100 ரூபா கொடுத்தா 101 ரூபா, 4 ரூபா சேர்த்து கொடுப்பாங்க. அது எதுக்குன்னா நம்ம செய்யற தர்மம் நிற்கிறேன், காது தான் நிற்கும். காலிலே தர்மம் நிற்காது. தர்மம் இன்னைக்கு வந்து படுத்துட்டு சிவாலயத்தில் போய் நன்றி பார்த்தீங்கன்னா நன்றி படுத்துட்டு நன்றி வந்து தர்மம். அவங்க செஞ்ச தர்மம்லாம் எங்கெங்கோ அலைஞ்சிட்டு கிடந்தது, எங்கே போய் தங்கிறது இடம் தெரியாமல். அப்புறம் சிவபெருமான்கிட்ட போய் எங்களுக்கு ஒரு இடம் கொடுக்குறாங்க, நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு. அப்படின்னா நீங்கள் எல்லாம் சேர்ந்து காலமாட வாங்க, காலை ரிஷபம் நானும் உங்களை வாகனமாக வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. நீங்கள் தர்மம் செஞ்சீங்கன்னா காலமாடு சிவனை கொண்டு கூட்டிட்டு தரும். தர்மம் செய்யறீங்கன்னா ஏமாந்து எருமைகளாக மேலே வரும். ரெண்டு மாடு தான். அதனால தர்மம் செஞ்சீங்கன்னா சிவபெருமான் சிவபெருமானுக்கு வந்து கூட்டிட்டு போவார். அது செய்யலைன்னா அப்புறம் இரவுலாத வேற வழி. அதுபோல இந்த தர்மம் செஞ்சோம்னா தமம் கூட செய்ய முடியல. தர்மம் தவத்துக்குள்ளால தர்மத்துக்குள்ள தவ அணைஞ்சிருக்கு. தவம் செய்யறதே திருவள்ளுவர் தவம் சொல்றாரு, அது ரொம்ப எளிமையான தவம். உங்களுக்கு வாழ இன்ப துன்பத்தை சித்த சமாதானத்தோட தாங்கி துன்பம் வந்தாங்க இன்பம் வந்தாங்க போட்டு இன்பட்டு காலம் இருக்காங்க. அப்புறம் எதுக்கு கை விட்டுக்கிறது இதுக்காக எப்படி இருக்குது புகழ்ந்தாங்க எப்படி இருக்குது புகழ்ந்தாங்க எப்படி இருக்குது திட்டுக்காட்டா காலம் போடலாம். அந்த இன்பம் வந்தாலும் துள்ளி குதித்தாலும் துன்பம் வந்தாலும் சுமட்டு விழுந்திருப்பார். அந்த இரண்டை சமமா பார்க்கிற நிலை உங்களுக்கு வரணும். அப்புறம் அடுத்து ஒரு உயிருக்கு உதவி செய்யாட்டி பரவாயில்ல, தீமை செய்யாமல் இருக்கும். உங்களால் சோகப்பட முடியல, போயிட்டு
ரோட்ல ரெண்டு பக்கமும் அப்படியே நிழல் தூங்குது. நிழல் தூங்குதுன்னா நிழலே எப்பவுமே நிழல் குறையாதுன்னு அர்த்தம். நிழல் தூங்கும் பரப்பினதாய் அப்படிங்கிறது. அவரு மாமரம் இருக்குது, கொய்யாமரம் இருக்குது, சாத்துக்குடி பழம் இருக்குது, ஆரஞ்சு மரம் இருக்குது, எல்லாம் ரோட்டை வெளியே மரம் வெட்டி கிடக்கு. 12 மணி வெயில்ல நடந்து போனாங்க. ஒருத்தர் கேட்கிறாரு, ஏன் இந்த அந்த முறை இந்த நிழல் கிடைக்குது, நடந்த போறாங்க, இந்த வெயில ஏன் இப்படி நடந்து போறேன் அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னாரு, என்னாலேயே இந்த வெயில தாங்க முடியல. இவ்வளவு பெரிய உடம்பு வெயில கண்டு பயப்படுறது, மண்டை வெடிக்குது. என்னை விட மோசமான ஜீவன் எத்தனை இருக்கு, எறும்பு புழு பூஞ்சி எத்தனை இருக்கு. இந்த வெயிலை பயிற்சி எத்தனை ஜீவன் அந்த நிழல் உட்காந்து இருக்கணும். நிழல் இருக்கணும். நான் நடந்து போனேன், கால் போட்டு எத்தனை ஜீவன் செத்து போயிருக்கேன். அந்த ஜீவனுக்கு அள்ளி போட்டு கைகிட்ட நொய்யை செய்யப்படவில்லை. ஆனால் நான் தீமை செய்யாமல் இல்லாமல், நல்லது செய்ய முடியாமல் தீமை செய்யாமல் இல்லாமல், நல்லது செய்ய ஆத்தேராயும் இளங்கோவடிகள் சொல்றார். நல்லது செய்தல் போகும். நன்மை செய்ய முடியாவிட்டால் தீமை செய்யாமல் அப்படிங்கிற அதுதான் நோய் நோற்றம் உயிருக்கு உருகல் செய்யாமல் அத்தை. அவ்வளோதான் தவமே, அவ்வளோதான். அதுக்கு மேல இன்னொரு தவறு இருக்கு. கற்பங்கள் பரவோடி செல்ல தீய கடலில் நடுவுசையின் மேல் காலை ஊற்றி அப்படியே நெருப்பை போட்டு கொடுத்துரும். நெருப்பு கொடுத்திட்டு அந்த நெருப்புக்கு நடுவே இது மாதிரி இரும்பு கப்பத்தை பெரிய கப்பமாக நிறுத்துறது அந்த பைப்பாட்டம். அதுக்கு மேல ஊசி நிறுத்துறது. அந்த ஊசி மேல ஒரு காலம் வைக்கிறது. ஒரு காலம் கட்டி கையை ரெண்டையும் மேல தூக்கிட்டு சிவனே நிற்கிறது. எவ்வளவு கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா, கற்பங்கள் பல கோடி செல்ல தீய கடல் தான் நெருப்பு. தீய கடலின் மேல ஊசியின் மேல் காலை ஊட்டி புட்பு அழகு. புட்புனா உடம்புல இருக்கிற அழகெல்லாம் தொடர்ந்து உடம்புல இருக்கிற அழகெல்லாம் உங்ககிட்ட போயிருக்கு. புட்பு அழகு உணவின்றி உறக்கமின்றி உணர்ந்து எலும்பு புலப்பட எலும்பு நம்ம வச்சிருக்கேன். ராஜேந்திரன் வச்சிருக்கேன். அவன் பாருங்க எலி பண்ணி போடு. ஒரு நிமிஷம் பாருங்க. அந்த மாதிரி உடம்பாயிருப்ப எலும்பு கூட இந்த மாதிரி ஒரு தபம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு தபம் இருக்கு. சில பேரு ஏதோ விசேஷ நேரம் ஒரு நேரம் சாப்பிடாம இருக்கிறதுக்கு முடியலைங்கிறாங்க. ஒரு நேரம் அமாவாசை அன்னைக்கு தாய் சாப்பிட்றதுக்காக சாப்பிட முடியும். யாருமே எல்லாருமே அதை போயிட்டு அமாவாசை சொல்றோம். அம்மா அப்பா எத்தனை கஷ்டப்பட்டு வளர்த்திப்பாங்க. அதுக்காக அமாவாசை அன்னைக்கு ஒரு நேரம் சாப்பிடணும், 3 நேரம் சாப்பிடணும். நாங்கள் 3 நாள் சாப்பிடணும். சிதம்பரத்தில் மார்கழி மாதத்தில் எங்கள் பாக்கெட் கொடுத்து வந்தால் நைட் 12 மணிக்கு சோத்து போய் பார்த்தா சோறு அழுகு. அது என்ன வரைக்கும் பார்த்துருக்கு. நீங்கள் யாராவது தீபாவளி பார்த்தா ஒருத்தமே வச்சிங்கன்னா அழுகு. தண்ணி விட்டுரு சோறு. அப்போ இன்னொரு 15 போய் கடையில் வாங்கிட்டு வரேன். நான் போய் தோசை இட்லி வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் மகள் வந்தாங்க, சாப்பிட்டாங்க. நான் ஈஸியாக இருப்பேன். கடையில் வாங்கிட்டு வந்தீங்கன்னா எப்படி
ஏதாவது தவறு செஞ்சோம்னா அதுக்காக உண்ணாவிரதம்னா போய் உண்ணாது நோட்பால் பெரியது அப்படின்னு திருவள்ளுவரே சொல்றாரு. உண்ணாவிரதம் திருநாவுக்கரசர் உண்ணாவிரதம் இருக்கிறார். அதுபோல காந்தியடிகள் உண்ணாவிரதம் இருக்கிறார். காமராஜர் உண்ணாவிரதம் இருக்கிறார். சாப்பிடாம இருக்கணும். நான் 3 நாள் சாப்பிடுவேன். ஒரு 3வது நாள் இது இறைவன் ஏற்றுக்கொண்டானா இல்லையே தெரியல. இந்த உண்ணாவிரதத்தினால அந்த பாவம் கோயிலே இல்லையே தெரியல அப்படின்னு நினச்சி உட்காந்து காலையில் எழுந்து குளிச்சுட்டு இந்தியாவில் உட்காந்துதான். அன்னைக்கு தான் தேர் முருகதாஸ் ஜோதரின்னு ஒரு ஜோதரி இருக்கு. முருகன் ஜோதரி. அவர் பேர் ராமலிங்க செட்டியார். அவர் வீட்டில் 100 பேர் சிவபூஜை பண்ணுறாங்க. 100 பேர் ஒவ்வொரு பேரையும் பூஜை பண்ணுவாங்க. அப்புறம் சாப்பாடு சமைச்சு பூஜை முடிச்சு எல்லாரும் சாப்பாடு போட போகிறாங்க. அந்த அம்மா என்ன சொன்னாங்க, சுவாமி ஐயா கிட்ட கொடுத்து இதாங்க முதல்ல சாமி பூஜை கொடுத்துட்டு வாங்க, அப்புறம் இங்கே சாப்பாடு போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு பாத்திரத்தில் சாம்பார் ரசம் கொடுத்து பொரியல் போட்டு அப்பாயம் சாப்பாடு அதெல்லாம் கொடுத்து வாழையெல்லாம் கட்டி கொடுப்பாரு. கொண்டு வந்து நான் உட்காந்து ஒரு சூட் போட்டுருப்போம். அந்த இலையை போட்டு அவரே சோத்தை போடுறாரு. இறைவன் விரதத்தை விடாமல் நினைக்கிறான். சோறு கொண்டுட்டு வர்றவர் பேர் ராமலிங்கம். இறைவன் ஏற்றுக்கொண்டாரு. அவரே எங்களுக்கு சாப்பாடு பார்த்தார். இந்த மாதிரி எல்லாம் கடுமையான தவறு இருக்காது. அசுரர்கள் இருப்பாங்க. அசுரர்கள் கடுமையான தவறு இருப்பாங்க. தலையை வெட்டி போடுவாங்க. தலையை கையை வெட்டி போடுவாங்க. உடம்புல இருக்கிற கையெல்லாம் வச்சு ஜாகிரதை போடுவாங்க. அப்படி கடுமையான தவறு இருப்பாங்க. அசுரர்கள் தவறு பண்ணாங்கன்னா அப்புறம் கடவுள் வந்ததாக வழியில் ஒரு அசுரன் தவம் பண்ணான். சகசர கவசம் அவன் பேர். அவன் உடம்புல 1000 கவசம் இருக்கு. கவசம்னா இதை பணி. இந்த பணியே உடம்புல ஒட்டாமல் இருக்கு. அது ஒட்டி அவ்வளோ தோல் மாதிரி இருக்குது. தோல் மாதிரி இருக்குங்க. தோல் நம்ம மேலே தோல் இருக்குதுன்னா இந்த மாதிரி 1000 தோல் 1000 மணிக்கு மேலே ஓட்டிட்டு. அப்புறம் பிரம்மதேவர் வந்து என்ன வேணும் கேட்டார். எனக்கு 1000 கவசம் வேணும், 1000 குண்டலம் வேணும். காலில் 1000 குண்டலம், தோடு தொங்குற தோடு. சரி வேற என்ன வேணும்? ஒரு கவசத்தை வெட்டுறோம்னா எவனை என்னை வெட்ட என் கூட சண்டை செய்ய வரானோ அவன் 1000 வருஷம் சண்டை போடணும். 1000 வருஷம் சண்டை போட்டால் ஒரு கவசத்தை வெட்டிடலாம். வெட்டுறோம்னா என் கவசத்துக்கு வேணும்னா அவனை முடிச்சுட்டாங்க. 1000 கவசத்தை எப்பங்க வெட்டுறது? அது எத்தனையோ பேர் போய் பார்த்துட்டு இதெல்லாம் நம்மளால் ஆயிரம் அப்படின்னு பயந்து விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன அவங்க கொடுமை தாங்க முடியல. பாரினை அழைத்து பாருனா இந்த உலகம். இந்த உலகத்துக்கு பேர் பாருக்கு பேர். இது ஏன் இது பாருக்கு பேர் வந்ததுன்னா இதெல்லாம் நம்ம உண்மையா நினைச்சுட்டு தான் இருக்கிறோம். இப்போ இருக்கிறத உண்மைதானே. இந்த மாதிரி பார்க்கக்கூடாது. ஒரு நாடகம் பார்க்க போறேன். நாடகம் ராம நாடகம் நடக்குது. அது உண்மையை நினைச்சா பார்ப்பீங்க. ராமனா நல்லா வேதம் போட்டவன் நல்லா நினைக்கிறேன். நம்ம பெரிய பையன் நினைக்கிறேன். ஆஞ்சநேயரை போட்டவன் நல்லா நினைக்கிறேன். பெரிய போட்டவன் அது நாடகமா நினைச்சு பார்ப்பீங்க. அது நாடகமா நினைச்சுதான் பார்க்கணுமா? அது உண்மையை பார்க்க முடியும். அது மாதிரி இந்த உலகத்தை நாடகமா நினைச்சு பார்க்கணும். அதனால பாருங்க பேர். நீ உண்மையா நினைச்சு பார்த்து ஏமாந்துறாரு. அந்த நாடகம் ஒரு நைட்டு போயிடுறேன். இது 60 வருஷம் 70 வருஷத்துக்கு போடுவாங்க. அவன் என்ன செய்யலாம்? பாரினை அழைத்து கடன் அழைக்கிற மாதிரி அழைக்கிறான். பல்லுயிரவர்க்கும் பருவரம் செய்து எல்லா உயிர்களுக்கும் துன்பத்தை கொடுக்கறதான் வேணும். பருவரம் தான் துன்பம். பல்லுயிரவர்க்கும் பருவரம் செய்து விண்ணவரம் ஊரினை முறுக்கி அப்படியே தேவலோகத்தில் இருக்கிற தேவர்களை எல்லாம் இந்த துணி வைப்பாங்க. துணி வந்து கொடுப்பாங்க. அந்த மர தேவர்களை போயிட்டு புரியல. விண்ணவரம்
தேவர்களுக்கு என்ன வேறுபாடுன்னா அசுரர்கள் எவ்வளவு நேரம் சண்டை செய்யறாங்களோ அவர்களுக்கு பலம் அதிகமாயிட்டே வரும். தேவர்கள் ரொம்ப நேரம் செஞ்சாங்கன்னா பலம் குறைஞ்சிட்டே போகும். நமக்கு மாற நமக்கு வேலை செய்தே போது அது மாதிரி அவ்வளவு துன்பம் பண்றாங்க. அப்புறம் எல்லா தேவர்களும் பிரம்மதேவன் போனாங்க. துன்பப்படுத்துறானே அந்த பயிர் கேட்கறானு இந்த வளத்தை குடிச்சுட்டீங்களே இதெல்லாம் போட்டு ஆடி கட்டிட்டு பிடிக்கிறானே அம்மியை வச்சு அழுகிறானே அப்படி சொல்லி குறையிட்டாங்க. அவர் என்ன சொன்னாரு, யாரா இருந்தாலும் வேலையை செய்து கூலி கேட்டா கொடுத்துட வேண்டியதுதான். வேலை செஞ்சாம கூலி கேட்டா கொடுக்க வேண்டியது. வேலை செய்து கூலி கேட்டா கொடுக்க வேண்டியதுதான். அத்தனை கடன் தவிர்த்துட்டாடா நெருப்பு நின்றுட்டு சும்மா கேட்கிறவன் அவன் பண்ற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல. அதனாலதான் நான் அதை கொடுத்தேன். சரி ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னா அப்படி எல்லாரும் பெருமாள் கிட்ட போனாங்க. ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி கிட்ட போனாங்க. அங்க போய் எல்லாம் முறையிடுறாங்க. பெருமானே, இந்த குடியனுடைய துன்பங்களால் தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி முறையிட்டாங்க. அப்புறம் அவர் என்ன பண்ணாரு, சரி கவலைப்படாதீங்க, அதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் நான் அப்படின்னு பெருமாளே 2 அவதாரம் எடுத்தாரு. 2 அவதாரம். ஒரே ஆள் 2 அவதாரம் எடுக்க முடியுமா? சிவாஜி கணேசன் 9 அவதாரம் எடுத்தார். நாமே எடுக்க முடியாது. என்னப்பா பண்றாங்க அவங்க? என்ன பண்றாங்க? வானமெங்கே அமுத வானமெங்கே குடலார் பண்றாரு. அவனை செஞ்ச கொடுமையை குடலார் பண்றாரு. வானமெங்கே அமுத வானமெங்கே அமரர் வாழ்க்கை அபிமானம் எங்கே மாட்சி எங்கே அவர்கள் சூழ்ச்சி எங்கே தேவ மன்னன் மனதாட்சி எங்கே இந்த லோகத்தை விட்டு ஓட்டிவிட்டான். வேலையை நம்ம வேண்டாம். தேவ மன்னன் அரசாட்சி எங்கே ஞானம் எங்கே முனிவர் பூணம் எங்கே அந்த நான் புகழ்ந்து எங்கே நாரணன் காத்தரை நடத்தல் எங்கே மறை நலத்திடம் கொடுக்கம் எங்கே நாரணன் காத்தலை நடத்தலைங்கே மறை நவிச்சிடும் ஒழுக்கமைங்கே. பெருமானே இப்படி பாருனாங்க. அப்புறம் அவங்க எத்தனை துன்பம் பண்ணி பாருவார். அதுக்காக என்ன பண்ணாரு, 2 அவதாரம் எடுத்தார். ஒரு அவதாரம் நரன், இன்னொரு அவதாரம் நாராயணன். நரன் தான் நம்ம நரம் மனுஷன், இன்னொருத்தான் நாராயணன். 2 அவதாரம் கேட்டு வந்து ஒருத்தன் போய் 1000 வருஷம் சண்டை போடணும். 1000 வருஷம் சண்டை போட்டு ஒருத்தன் செத்து போயிடலாம். ஒரு கவசத்தை வச்சிருவான். அப்புறம் ஒருத்தர் இன்னொரு வருஷம் தவம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் எடுத்துட்டு போயிடலாம். இவன் எடுத்துட்டு போய் அவன் எடுத்து இவன் சண்டை போட போயிடலாம். அப்புறம் இவன் சண்டை போடுவான். அவன் வந்து இவன் எடுத்துட்டு அவன் போய் வந்து இப்படியே மாறி 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 வெட்டி 999 வருஷம் வெட்டிட்டாங்க. ஒரு கவசம் ஒரு குண்டலமே இருக்கு. இது இருந்தா நம்ம வேலையை முடிஞ்சிருவாங்க. 999 போயிடுது அப்படின்னு எடுத்து ஓட்டம் நேரம் போய் சூரியனத்தில் போய் தஞ்சம் போனேன். கதிரவன் கிட்ட போனேன். அதாவது தண்ணிக்கு தண்ணியா உள்ள கடவுள் நாராயணமூர்த்தி. பெருமாள் தான்
நாராயணன் தனியாக மட்டும் கிடைக்காது கடல்ல. அவர்கிட்ட நாம போனோம்னா ஒரு மரத்தை உள்ள போனோம்னா நான் உள்ள போயிடுவோம், உள்ள போயிடுவோங்க, அடியில் போயிடுவோங்க. தண்ணியில ஆழ்ந்துருவோம், ஆழமா போயிடும். அதனாலதான் திருமாலடியாருக்கு ஆழ்வார்கள் பேர். நம்ம கடவுள் அர்த்தம் ஜோதி ஆண்டவர். இவங்கிட்ட போய் மரத்தை போட்டோம்னா காலத்துல போகாது. அந்த மரம் தன் வசமாகவே அவர் வேலை நிறுத்த மாட்டார். நெருப்பாகி இருந்தா அந்த நெருப்பு வேலையை நிறுத்தம். அதனால அர்த்தம் ஜோதியாளர்கிட்ட போனீங்கன்னா இப்படி எல்லாத்தையும் நெருப்பம் மாற்றிடுவார். உள்ள போய் பழைக்க வேண்டிய வேலையில இருக்காது. அதனாலதான் மகாதேவ மாறினேன் மற்றவர்கள் எல்லாரும் பெருமையை நோக்கி ஆட்கொள்வார்கள். இப்படி என்ன பெருமைக்கிறேன், என்ன தமிழ் செய்கிறேன், என்ன தமிழ் செய்கிறேன் பார்த்து வண்ணனார் மட்டும்தான் சிறுமையை நீக்கி ஆட்கொள்வார். மற்றோங்கும் அவரெல்லாம் பெருமை வேண்டும் வன்மனத்தர். என்னை வேண்டார், என்னை யாரும் விரும்ப மாட்டாங்க. மற்றோங்கும் அவரெல்லாம் பெருமை வேண்டும் வன்மனத்தர் படுகிறது. அதனால வண்ணனாருக்கு போனோம்னா நம்ம கிட்ட இருக்கிறாங்க பெரு நெருப்புக்கு ஈர மரமே கூட வச்சுக்கணும்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி நெருப்புல போட்டா நெருப்பு ஆயிடும். நம்ம அதனால ஒண்ணுதான் வச்சு வருது. அவன் ஓடி போயிட்டாங்க. எங்க கஜராம கேட்டாங்க, நெருப்பு கிட்ட தஞ்சம் போயிட்டாங்க. அவன் அங்க இருக்கிறான். இங்க குந்தி தேவி அந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணான். திருவாசல் சொல்லி கொடுத்து போனானே, மந்திரம்ங்கிறது எதை நீங்க சொல்றீங்களோ அந்த வண்ணம் ஆயிடுது. நீங்க சொல்லணும், அவ்வளவுதான். தொடர்ந்து சொன்னீங்கன்னா வேதனையில் யாவது தான் பற்றி தான் வந்து உந்தும் அப்படின்னு தாய்மானவர் பாடுகிறாரு. அந்த பாட்டை வள்ளலார் உரைநிலையில எடுத்துக்காட்டார். தாய்மானவர் சொல்லிக்கிறாரு, எந்த மந்திரத்தை சொன்னா அந்த மந்திரம் ஆயிடும். அதுபோல அந்த மந்திரங்களை சொல்ல சொல்ல நம்ம பலம் கிடைக்கும். இப்ப மந்திரத்தை சொன்னான் உடனே அங்கிருந்து சூரியனிடத்திலிருந்து ஒரு ஒளி வந்து குந்திதேவியுடைய வயிற்று பூந்து அவ்வளவுதான் குழந்தை வெளியில். இது எப்படி நம்ப முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசுநாதர் அவங்க அப்பா பேர் ஜோசப், அவங்க அம்மா பேர் மரியா. ஜோசப்பு வீட்டில் இல்லாத நேரத்தில் பரிசுத்தாவியும் ஒரு ஆவி வந்து மரியாதை வயிற்றுல புகுந்து ஏசுநாதர் இருந்தான்னு 5 கண்டத்தில் இருக்கிறப்ப ஒத்துக்கிறாங்க. ஏசுநாதர் எப்படி பண்ணாரு? இந்த மாதிரிதான் வந்தாரு. பரிசுத்த ஆவி உள்ள போய் போட்டு ஏசுநாதர் வந்தார். அதுபோல குழந்தை பிறந்தது. அப்புறம் தான் நீ சொல்றேன், இந்த குழந்தை பிறந்தது எப்படி கல்யாணமான குழந்தை பிறந்தா இந்த மாற்ற முடியுமா? ஒரு பெட்டிக்குள்ள வச்சுக்கூடிய ஆசை விட்டார். அது கூட செல்வம் நிறைய வச்சு அனுப்பினாங்க. இந்த குழந்தை யாராவது எடுத்து போன பாதுகாக்கிற காத்திருக்கு அப்படின்னு வச்சு அனுப்பினாங்க. அங்கே திருத்தராண்டருடைய தேரோட்டி கரையில் நிற்கிறாங்க. குளிச்சுட்டு வந்தாங்க. அவன் பேர் அதிரதன். இந்த பெட்டி ஆத்திரம் போனா அதை போய் தூக்கி திறந்து பார்க்கறான். அப்படியே மாத்தறியாத செழும்பதும் கொன்னே மாணிக்கமே சுடர் வண்ண கொடுந்தே அப்படி படிக்கிறாங்க. அதில் பாடுறான், மாத்தறியாத செழும்பது கொண்டா வந்திருக்கிறதே மாணிக்கமே வண்ண கொடுந்தே அப்படின்னு பாடுறாங்க. எடுத்து கையில் வச்சுட்டு ஆடுறான், பாடுறான். அவனுக்கு குழந்தை இல்லை. அதை எடுத்து போய் அவனுக்கு கொண்டாடிட்டு கொடுத்தான். அவன் பேர் ராளை. அவன் உண்மையான தாயத்தோடு அந்த குழந்தை வாங்கினான். அன்பு சுரந்தது. அதோட தாய் பாது சொல்லுது. நம்முடைய அரசாங்கம் தாய் பாதுகாக்க ஒரு நாள் ஒதுக்கி. இன்னொன்று ஒரு சின்ன செய்தியில் சொல்ல ஞாபகமா வச்சு, தாய்மார்கள் மட்டுமே ஆம்பளைகளை நடந்து. அதாவது குழந்தை
தீண்டு போனால் வராது, எப்பவுமே வராது. அது இருக்கிறதுக்கு தானே வராது. இருந்தாலும் அது நாட்டம் நேரம் அந்த நாட்டம். இது ஏன் வந்துன்னா பழுத்து பார்த்து தான் வரும். அந்த அதிரனுடைய மனைவி அவள் வேறு ராதை படுத்துட்டு பால் கொடுப்பாங்க. படுத்துட்டு பால் கொடுத்தா குழந்தைக்காக செய்வது அப்படின்னு அவர் தெரிஞ்சு வச்சுக்கிறார். உள்ள பெக்காலம் தான் தாய்ப்பால். இன்னொன்று நடைமுறையில் பாருங்க, நீங்கள் எந்த குழந்தை ரொம்ப நாளைக்கு தாய்ப்பால் சாப்பிட்றது நோயே வராது. நோயே வராது. குறைஞ்சது 2 வருஷத்துக்காக 3 வருஷத்துக்காக தாய்ப்பால் குடிக்கும். நோய் வராது. ஆஸ்பத்திரி போகிறத நீண்ட நாள் வந்து உடம்பு நல்லா இருக்கு. அதை மாட்டுக்கே சீம்பால் பூரா விட சொல்கிறேன் டாக்டர். காலமாட சொன்னால் சீம்பால் பூரா விட்டுருக்காங்க. ஏன்னா நிறைய வண்டிகளுக்கு போகணும். அது சுமக்க போகும்போது சீம்பால் பூரா விட்டுருக்காது குடிக்கிட்டு அப்படிங்கிறான். ரொம்ப நாளைக்கு தாய்ப்பால் சாப்பிட்ற குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு. எந்த நோயும் உள்ள வராது. அதனால தான் ஆஸ்பத்திரியில் பூரா எழுதி போட்டுக்கலாம். முதல் குழந்தையை தாமதப்படுத்துங்கள், எல்லாருக்கும் எழுதி போடுங்கள். 2வது குழந்தைக்கு இடைவெளி தாருங்கள். 3வது குழந்தைக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். அப்படியே அரசு மருத்துவமனைகள் எழுதி போட்டுக்கலாம். அதனால அந்த தாய்ப்பால் அவ்வளோ சிறப்பு தான். ஒரு நாளே 365 நாளில் ஒரு நாள் தாய்ப்பால் தினம். அதுக்கு அந்த தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்களுக்காக ஒரு தினம் அன்னையர் தினம். இது வந்து பட்டிமன்றம் நடத்துறாங்க. அன்னையர் அன்னையை போலொரு தெய்வம் உண்டோ அப்படின்னு வந்து பாட்டாருங்க. அதுபோல அந்த அன்னை அந்த குழந்தை வளர்த்துறாங்க. அது அப்படியே நாளொரு மேனியும் பொழுது வண்ணமா வளருது. எங்க பஞ்சபாண்டவர்கள் எங்க இருக்கிறாங்களோ, துரியோதனன் எங்க இருக்கிறாங்களோ, அவங்களுடைய ரத்தர்கள் எங்க இருக்கிறாங்களோ அங்கதான் அது போய்விடுது. தேரோட்டியினுடைய மகனா வருது. இந்த காலத்துல தான் டிரைவர் கார் ஓட்டும். இந்த காலத்துல தான் தேர் கார் ஓட்டினுடைய மகனா இந்த காலத்தில் வருது. அந்த காலத்தில் தேரோட்டுடைய மகனா வளர்ந்து எனக்கு படிக்க வேண்டிய படிப்பெல்லாம் படிக்க வைக்கிறாங்க. அப்போ துரோணர்னு இருக்கிறார். துரோணர்னு இருக்கிறாங்க வாத்தியார். நாங்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் ஒரு 150 குழந்தைகளுக்கு ஒரு வாத்தியார் தான். சுதன்மலை வாத்தியார் பள்ளிக்கூடத்தில் விடுற போதே சொல்லி விட்டுட்டு வருவாங்க. சார் கண்ணை 2 மட்டும் விட்டுருங்க, மற்ற உடம்புல எந்த இடத்தோட பிச்சு எடுத்துக்க அப்படிமா. இப்போ விரட்டே விடாது. இப்போ பையன் அப்படி ஒரு சட்டை வந்து அன்றைக்கு படிக்க ஒடிச்சு வளர்க்காத முருங்கையும் அடிச்சு வளர்க்காத முள்ளையும் கேட்பு. அதுபோல அந்த துரோணர்னு இருந்தார். இவங்க எல்லாம் அங்கே தான் படித்தாங்க. துரியோதனாமன் தம்பியர் கொஞ்சம் எல்லாம் அங்கே தான் படிக்கிறாங்க. இவன் அங்கே படிக்க போகிறான். இவன் படிக்க போனால் உனக்கு இடம் இல்லைங்க. ஏன் இது தனியார் பள்ளி, இங்கிலீஷ் படிக்கும். பணக்காரன் மட்டும்தான் கேட்கணும். ஏழைகளுக்கெல்லாம் படிப்பு கிடையாது. எங்கேயாவது அரசாங்க படிப்பு முடிச்சு கிடைக்கும். அங்கே போய் படிக்கும். எந்த படிப்பு அரசாங்க படிப்பு ஒழுங்காக இருக்குல்ல, எந்த படிப்பு முடிச்சதாக இருக்கு. ஏன் அவங்கள்ட்ட பூரா பணத்தை வாங்கினாங்க எதுக்கு போட்டு. இதுக்கு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் வர சம்பளத்தில் 10 ரூபா கூட வாங்க கிடையாது. தனியார் பள்ளி வைக்கணும். அவ்வளவு மோசம். இங்கே அவ்வளவு கொடுக்குறாங்க. லட்சக்கணக்கில் செலவு அரசாங்க கல்விக்காக பள்ளிக்கூடம் பூரா பின்னாடி நம்ம என்ன பண்ணுறது. அதனால அரசாங்கத்தில் துரோணர் நீ தேரோட்டனுடைய மகன் இங்கே படிப்பில் போறாங்க. தேரோட்டனுடைய மகன் இல்லைன்னா அப்புறம் எங்கேயும் போகிறது. அப்புறம் யோசனை பண்ணி பார்த்தாங்க. சரி எங்கேயாவது படிக்க வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பரசுராமன் இருந்தான். பரசுராமன் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. பெருமாள் எடுத்த அவதாரத்தில் முதல் அவதாரம் மீன், 2வது அவதாரம் ஆமை,
நன்றி. 4வது நரசிம்மம். நரசிம்மம்னா பாதி மனுஷனா இருக்கு, பாதி சிங்கமா இருக்கு. இப்படி எங்கேயாவது ஒரு பிறகு இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு இருக்கிறத பாதியே நரசிம்மம் தான் இருக்குது. பயங்கரவாதியா யாரும் கிடைக்கீங்க, நரசிம்மம் தான் இருந்தாங்க. அப்புறம் 5வது மாமன், 6வது பலராமன், அப்புறம் பரசுராமன், அப்புறம் ராமன். இப்படி பரசுராமன் ஒரு ராமன். தமதக்கி முனியுடைய மகன் ரேணுகாதேவியா முன்னாடி பேர். அப்பேற்பட்ட கற்பவர். அவர்கிட்ட கொண்டு படிக்கிறத கேட்கிறாங்க. அவர் ஒரு விரதம் எடுக்கின்றார். சத்திரியனுக்கு நான் படிக்க சொல்ல மாட்டேன். சத்திரியன்னா வண்டியர். வண்டியர்னு சொல்றாங்க, படையாட்சியாரு. அவங்களுக்கு சின்னம் அக்னி சட்டி. வண்டினா நெருப்புன்னு இருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. வண்டினா நெருப்பு. நம்ம நாட்டில் ஆண்டாங்க ஜமீன்தார் அத்தனை பேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஆள் கூட நாளே ஜமீன்தார் தலைவராக போகணும். ஏன் அவர்கிட்ட வீரம் இருக்கு. அவருக்கு குடியிருக்கிற ஊருக்கே வீர முடியாதவங்க பேர் வச்சுக்கிறாங்க. அதனால அவருக்கு வீர இயற்கையாக அமைஞ்சது. அவர் என்ன பண்ணியிருந்தாரு, வண்டியில் யார் வந்தாலும் நம்ம படித்து ஒரு மடைக்கொண்டு பதில். சரி, அவர் நம்ம ஐயர் போட்டு போகலாம் அப்படின்னு 10,000 வேஸ்ட் வாங்கி 10,000 என்ன தெரியுமா? கீழே கட்டுற வேண்டி 10 முழம், மேலே போடுற வேண்டி 6 முழம். அதுக்கு பேரு 10,000. அந்த வேட்டை கட்டிட்டு பூணூர் போட்டு விபூதி பட்டையா போட்டு கை காலம் 16 இடத்துல விபூதி போட்டு பையன் போனான். அப்படியே பார்த்தா அரச வம்சம் தானே அவன், வம்ச அரச வம்சம் தானே அப்படின்னா போய் பார்த்தா அவனை அழகான பையன். அப்புறம் வாப்பா அப்படின்னாலே உங்களை படிக்கிறதுக்காக வந்தேன் நான். படி அப்படின்னு உனக்கு ஒரு அரசனுக்கு தேவையானது அரசனை சொல்லித்தராரு. ஒன்ன சொன்னா ஒரு சின்ன ஒரு கோடு போட்டாங்கன்னா ரோடு போட்டுறாங்க. அவ்வளவு கற்பூர புத்தி. கற்பூர புத்தி தான் நீண்டா தீ பிடிச்சிடும். அப்புறம் கறி புத்தினா ஊதுனாக்க ஏறி ஊதுற நிறுத்திட்டீங்கன்னா நின்று போயிடும். அப்புறம் கதலை புத்தினா பெட்ரோல் தீ வச்சா கூட வளமத்தை தீ பிடிக்கும். அந்த மாதிரி அறிவுறாங்க. அவனுக்கு கற்பூர புத்தி அப்படி பிடிச்சிட்டாங்க. வாழ்க்கை போறான். அப்புறம் ஒரு நாள் குருநாதர் உட்கார்ந்துருக்கிறாரு. அவருடைய மடியில இந்த பையன் உட்கார்ந்துருக்கிறான். பரசுராமன் அவருடைய மடியில தலையை வச்சு தூக்குறாரு. அந்த நேரம் பார்த்துட்டு ஒரு அசரன் என்ன பண்ணா வண்டா மாறி நம்ம காது அடியில தொடைக்குள்ள கொண்டு பூந்து தொடையை போய் ஓட்ட போட்டு தொடையில மேலேயே ஓட்டப்பட்டு அடியில பூந்து 8 ரத்தம் போயிருக்கும். வள்ளல் பெருமானவர்கள் ஒரு நாள் வடலூர்லேருந்து குஞ்சிப்பாடிக்க கடலூருக்கா வண்டியில் போறாங்க. கல்பட்டையா வண்டியை உட்காந்துருக்காரு. மாட்டு வண்டி. நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் மாட்டு வண்டி ஏறிக்கிறோம். ஒரே ஒரு நாள். அந்த மடியில் படுத்திருக்கிறாங்க சாமி. அவரு உட்காந்துருக்கிறாரு. பின்னால பார்க்கிறாரு. பின்னால பார்த்தா இந்த இப்ப வண்டி வருவோம் டீசல் ஒழுங்கிட்டே போது பாருங்க. சில வண்டி பார்த்தீங்கன்னா டீசல் பெட்ரோல் ஒழுங்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி பின்னால ஈரம் வருது. இதெல்லாம் இந்த வண்டியில டீசல் பெட்ரோல் ஒன்றும் இல்லையே, ஈரம் வருதுன்னு பார்த்தா நாள் அழுது பெருமான் அழுத கண்ணீர் கல்பட்டையாவுடைய வேட்டி நனைஞ்சு கீழே வண்டி நனைஞ்சு அதை கீழே ரோட்டு. ஏன் அழுத? நாம படுற கஷ்டத்தை பார்த்து நிலையில்லா
மனசார்ந்த நிறையா நினைச்சிருக்கிறீங்களே நீங்கெல்லாம். இந்த 5 தொழில மறைத்தல்னு ஒரு தொழில் இருக்கு. மறைத்தல் என்ன? இப்படி மறைக்கிறதா? ஏன்னா துணி போட்டு மூடி கட்டிடுறதா? விளங்காத மறைத்தல் என்ன? மறைத்தல் என்னன்னு, அதாவது பொய்ய உண்மையா காட்டுறது. அது பொய்யதான், ஆனா உண்மையா காட்டுறது. பொருளை பொருள் என்று உணரும் மருள் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். அது பொய்யிலாங்க. இந்த உலகம் பொய் தானே. இப்போதகம் காணல் என்றே ஒன்றும் அறிவித்தாய் முருகப்பெருமான் பாடுற போல உலகியல் சிறிதும் புலப்படியாது. அதாவது மன்னனார் பத்து பாருங்க, பெருமான் ஒரு நாணய இப்படி யாருக்கு பத்தி பார்த்தேன். அதாவது கைகளை தீக்கி நடப்பதை நானே கைகளை கட்டியே நடந்தேன். பையனின் கோலமும் நடையும் பார்த்தது கண்டி பையனால் ஊன்றி பார்த்ததே இல்லைங்க. ஒரு முகத்தை கூட பார்த்ததே இல்லைங்க. இந்த பொய்யுலகத்தை நம்பி இப்படி வீணா போறாங்களே, ஐயப்போட நம்பி வாழ்க்கை வீணாக்குறாங்களே. இவங்க என்னைக்கு அதை கரையேறது, இவங்க என்னைக்கு கரையேறது, என்னைக்கு கரையேறதுன்னு நினைக்கிறாங்க. ஒருத்தன் மீன் பிடிச்சிட்டு தான் குட்டையில மீன் பிடிச்சி போட ஒரு கூடை இருக்கு. இந்த பனைவரை செஞ்சு வச்சிருப்பாங்க. அது கூட போட்டானா வெளியே வராது. வழியில் ஒரு ஞானி ஒருத்தர் நடந்து போறாரு. அவரு பேசிட்டு போறாரு. ஆயிரக்கணக்கான ஆண்டியோட சொல்றாங்க, இவன் என்னைக்கு கரையேறுவானோ தெரியல அப்படின்னு அவர் பேசிட்டு போறாரு. இவன் என்னைக்கு கரையேறுவானோ தெரியலையே இவன் காலில் வந்தது. என் கூட நிறைஞ்சா நான் கரையேறுவேன், என் கூட நிறைஞ்சா நான் கரையேறுவேன், நீங்க புகாரு போகிறீங்க. இந்த கரையேறது இக்கரை கடந்தில் அக்கரையே இருப்பது சிதம்பர சக்கரையே. சிதம்பர சக்கரைக்கு அந்த கரையில ஏறணும். அதுபோல இந்த உலகத்துல எது பொய்யோ அதை மெய் போல காட்டுறது மறைத்தல். 5 தொழில அந்த தொழில் தான் உலகம் முழுவதும் சர்வாதிகாரம் பண்ணுது. அதுக்கு திரோதான சக்தின்னு பேர். சர்வாதாரி மகாதேவன் அப்படி சொல்றாங்க. அலைகடலும் புவி வரையும், வரைனா மலை, அலைகடலும் புவி வரையும் மணல் கால் நீரும் அந்தரமும் மற்ற அகிலாண்டம் யாவும் நிலைகுலையா வண்ணம் அருள் வெளியினோடு நிறை நிறையா நிறுத்தி உயிர் நிகழும் வண்ணம் தலைகுலையா தத்துவம் திரோதை. அந்த திரோதை அதாங்க மறைத்தல். திரோதைனா திரோதான செஞ்சுனா மறைத்தல் சொல்லி நம்ம எல்லாரையும் அதுதான் ஏமாற்றி வச்சுது. எது நிலையில்லாதோ அதை நாம் நிறைய கழிக்க முன்படு நன்மையில் பின்படுகின்றேன், பின்படு தேவையில் முன்படுகின்றேன். இது பெருமான் தான் பண்றாங்க. அதுபோல அந்த ரத்தம் பெருகி அவருடைய உடம்பே நனைஞ்சு போச்சு. உடம்பே நனைஞ்சு போச்சு. தூக்கம் கலைஞ்சு எழுதி பார்க்கிறாரு. ஒரு குழந்தை ஒண்ணுக்கு 2க்கு இருந்து வச்சிருக்கு. குழந்தை 9 மாசம் வயிற்றுல போய் அந்த மனமும் ஜனமும் அவங்க அம்மா படுத்துட்டா பாரு, அங்கே வந்துட்டு இவங்க அம்மா உடம்பு நடந்து போச்சு. நனையாத துணி எடுத்து அந்த குழந்தையை போட்டு படுக்க வச்சுட்டு தான் எடுத்துட்டா குழந்தையுடைய தூக்கம் கலந்து போயிருவே அந்த அம்மா மனஜலத்திலேயே படுத்துக்கிறான். தாயை பாருங்க, ஆதிசங்கர் அப்பேற்பட்ட தாயை மனதில் விடுறாங்க.
குழந்தைக்கு தூக்கம் கலைஞ்சு போகணும், மாநிலத்தில் படுத்து தூங்கணும், தாய் கொண்டு முதியோரை தூங்கினான் அவனெல்லாம் தூக்கு கேட்பான். தாயை கொண்டு முதியோர் சொல்றது. அதனால அந்த ரத்தத்தை பார்த்தாரு. பார்த்த உடனே, டேய் நீ யாரு, உண்மையை சொல்லு, நீ அந்தனா இருந்தா இந்த ரத்தத்தை பார்த்து மயங்கி விழுந்துருப்ப, நீ அறியல, நீ யாரு? ஆமா, நான் வன்னியன், வீரர் குலத்தில் பிறந்தவன். அப்படியே போய் சொன்னேன். துரோணர் என்னை படிக்கிற கேட்க மாட்டேங்கிறார். எப்படியாவது பொய் சொல்லியாவது படிக்க வேண்டும். கற்கை நன்றே பிச்சை உயிரும் கற்கை நன்றே நம்ம யாரும் சொல்லியிருக்கிறாங்க. பிச்சை எடுத்தாலும் படிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. நீ பிச்சை எடுத்தாலும் அதுதான் எல்லா உதவியும் நீ படிக்க மாட்டேங்கிறாங்க. நோட்டு கொடுக்குது, பேனா கொடுக்குது, துணி கொடுக்குது, செருப்பு கொடுக்குது, குழம்பு கொடுக்குது, சைக்கிள் கொடுக்குது. அப்புறம் என்ன வேணும், இப்போ காலை உணவு வேறு போடுறாங்க, மதிய உணவு வேறு போடுறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. நோட்டு என்ன கொடுக்குறாங்க, படிக்க மாட்டோம். நாங்கள் படிக்கிற காலத்துலாம் இந்த படிவத்தில் பண்ணி அந்த பாடம் போடுவாங்க. அந்தந்த படிவத்தை சமைக்கிறதில்ல. அப்போ ஒரு இடத்துல யூனியன் சமைச்சு ஒரு பிளாஸ்டிக் டப்பா போட்டு போனோம்னா அந்த படிவத்தை அறிக்கை போயிடுவாங்க. ஒரு வேன் வந்து அந்த சோறுக்காகவே படிவத்துக்கு எங்கள் வீட்டில் சோறு கிடைக்காது. அவ்வளோ கஷ்டம். அவ்வளோ கஷ்டத்தில் படித்ததுனால நீங்கள் அந்த படிப்பு நிற்கிது. இல்லைன்னா இவ்வளவு செல்வ செழிப்பு தான் படிப்பு எப்படி வரும்? வராது. வறுமை இருந்தால் தான் படிப்பே வரும். இப்போ அவ்வளோ செழிப்பு அரசாங்கமே செய்யுது. நம்மளால் செய்யணும். அரசாங்கம் வாங்கிட்டு அது படித்தாலுமே நோட்டு புத்தகம்லாம் வந்துருக்கு படிப்பு. அதுபோல் நான் துரோணருடைய படிப்பத்தை சேர்த்துக்க மாட்டேட்டாரு. அதனால எப்படியாவது பொய் சொல்லியாவது படிக்கலாம்னு கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர் கருணை தான் சரி படிச்சா படிச்சுட்டு போறான்னு விட வேண்டியதானே. பொய் சொன்னவனுக்காக பொய் சொல்லி எங்களிடத்துல பாடம் படித்ததுனால தக்க சமயத்தில் என்னிடத்தில் கற்ற வித்தை உனக்கு உதவாமல் போகிறது. நீ என்ன பண்ண படித்து பிரயோஜனம் நாம் சரி இருக்கு, அதுக்கு ஒரு நேரம் வரும் அப்படின்ட்டு ஆனாலும் படிச்சுக்கலாம். படித்தாங்க எல்லாம், அவங்க எல்லாம் படித்து அவங்க அரங்கேற்றம் செய்யறாங்க. இவரும் போய் அந்த கூட்டத்தில் இழந்துட்டாங்க. இப்ப அர்ஜுனனோட மிக பிரபலமான விஜயகரன். அதே துரோணனிடம் தான் ஒரு வேடன் வந்தான், மூடன் வேடன். அவன் பேர் ஏகலைவன் பேரு. ஏகலைவன் அதாவது ஏகலைவன், துதிகலைவன், திரிகலைவன் 3 பேர். இந்த ஏகலைவன் என்ன அர்த்தம்னா, ஒரு அரசரே யாராவது புலவர்கள் புதுசாக ஒரு பாட்டு பாடிப்பாங்க. அந்த ஓலையை எழுதி வந்தீங்கன்னா அந்த ஓலையை தராஜ் போட்டு நிறுத்தி அதை எவ்வளவு இடையில அந்த அளவுக்கு தங்கம் கொடுப்பாங்க. ஒரு பாட்டு பல புலவர்கள் பாடிட்டு போறது. பாடிட்டு போய் என்ன பாடினாங்க, அவன் பாட்டை பாடு, பொன்னென்று ஒளிரும் குறியடையோய் இன்னையற்று பின்னொன்றதையே பிழை நோக்கி என்னை அடிக்காலம் மீதே அணைக்காலம் மீதே பிடித்தேன் பொற்பாத பேர் ஒன்று பாடினார். அப்பா இந்த பாட்டை கொடுத்துருக்கிறாரோ ஆனாலும் தெரியுமா? இந்த நம்ம ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு தெரிவிக்கிறார்கள். அவருக்கு என்ன தெரியுமா, பாட்டை ஒரு தரம் கேட்டால் சொல்லி போடுவார். ஒரு தரம் கேட்டா தெரியுது. அப்புறம் என்ன வேலையா இருக்கா தெரியுமா? இப்ப இவன் சொன்ன போது ஒரு தரம் கேட்டானா, அப்புறம் அவர் சொல்ல போது கேட்டானா, இன்னொரு 2 தரம்
காதலி எழுதுவாங்க. அந்த கல்லில் இந்த பாட்டை எழுது, கல்லில் வைக்காங்க. அந்த பாட்டு வண்டியில் ஏற்றி கொண்டு போனோம். கொண்டு போய் வண்டியை வெளியே நிறுத்திட்டு, என்னப்பா புதல என்ன பாட்டு எழுதிட்டு வந்துருக்க, நீ என்ன கொடுப்பீங்க? உன் பாட்டு யாருக்கு தெரியாத புது பாடலாம் தான். உன் பாட்டு எவ்வளவு இடையோ அந்த இடையோட நான் தங்கம் கொடுப்பேன். நிறுத்து. இதுல ஒன்றும் தவற மாட்டேங்கிறேன். அதெல்லாம் உங்களை என்ன எத்தனை பேர் வாங்கிட்டு இருக்கிறாங்க, எனக்கு ஒருத்தருமே வாங்கி போறேன். நீ தைரியமா நீ உன் பாட்டை சொல்லு, யாருக்கு கேட்டீங்கன்னா நான் உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னாரு. உடனே பாடினான். தத்தித்தா தூதினி தூதி தத்துரி துறை துறைத்தரா தூதினி விட்டித்தரெத்தாது விட்டித்தரோதோ விட்டித்தரோதே. இந்த பாட்டு யாருக்கா தெரியுதா? புரியல? சொல்லுங்க. தத்தித்தா தூதினி தூதி தத்துரி துறை துறைத்தரா தூதினி விட்டித்தரெத்தாது விட்டித்தரோதே. தெரியுதா? தெரியுங்க. அப்புறம் சொன்னாங்க, சரி உன் ஓலை எப்படி? இந்த ஓலை ஓலை கிழிஞ்சு வந்த ஓலை எல்லாருக்கும் நான் போட்டுக்கிட்டே, உனக்கு நான் போட கற்றுக்கிறேன். என் பாட்டு ரொம்ப வெயிட்டான பாட்டுங்க, தூக்கிட்டு ஒரு காலம் கற்றுக்கிறேன். எழுதுற கருங்கல்லைங்க போய் கருங்கல்ல 6 அடி நீளம் 6 அடி கணம் 3/4 அடி அகலத்தில் பாட்டு தூக்கிட்டு வந்து சபையில் வைக்கிறான். கட்டி மூக்கிறது போட்டா அவன் வீட்டுக்கிற சாமான் தங்கம் போட்டு வெளியே அத்தனை கூட போட்டான். அதுக்கு அது தூக்கப்படுது. எனக்கு அது தெரியாது. பாட்டுகளை இலை கொடுக்கறது குடுக்கி அப்படின்னா அதை இருக்கிற கஜனா பூரா கொண்டு கொடுத்தான். கஜனா பூரா காலியாயிருக்கு. இன்னும் எங்கே இருக்குமோ அத்தனை கோடி யாரும் போட்டு கொடுத்தான். அதுக்கு பிறகு அந்த புறம் அங்கேயே இருந்து எத்தனை பொருள் ஏமாந்தார்கள். அவன் பூரா கூட்டணி வாங்கினாங்க. நீ ஏமாந்தியா இல்லை அதையும் எடுத்து, நீ ஏமாந்தியா அதையும் எடுத்துக்கோ. எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டு அவங்க கொஞ்சம் கொண்டு போனாங்க. அவங்க கொண்டு போனாங்க. அதுபோல துரோணர்கிட்ட ஏகனை வெண்மொத்த போனாங்க. ஒரே இடத்துல தான் பூசிக்குவாங்க. நான் போய் துரோணர் நான் உங்களுக்கு பாடம் பண்ணிக்கலாம் வந்துருக்கேன் அப்படின்னா கிடையாது. அந்த இடைய போட்டு எல்லாரும் திருச்சி முடிச்சுட்டு இவன் போய் கேட்டான், உங்கள்கிட்ட படிக்கலான்னு வந்தேன். நீ யாரு? நான் வேடணும். போடா மூட வேடன்னா மூட வல்லந்தருமானே சொல்ற. வேடருக்கு கிட்டாத வெங்குணத்தால் உடலும் கூடலுக்குள் யானையே சொல்லுவேன். மூடர்களுக்கெல்லாம் நான் தான் மூடன்னு சொல்றேன். உனக்கெல்லாம் இடத்துல போட்டார். அவன் கேட்டான், சுவாமி குருநாதன், இந்த பள்ளிக்கூடத்தில் உட்கார்ந்து கிடந்தில்லைங்க. ஆமா, என்னை மாணவனாக ஏற்றுக்கொண்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. உன்னையே மாணவனாக ஏற்றுக்கொண்டேன், நீ என்னுடைய மாணவன் தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் போயேன் அப்படின்னு அவரை கையை காட்டி என்னுடைய மாணவனாக பரிபூர்ணமாக சர்வ சத்தியமாக உன்னை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு அவன் போனான்.
சொன்னாலும் இப்படி பார்க்க பார்க்க ஆசையா இருக்கு. அதாவது திருமந்தத்தில் ஒரு பாட்டு வருது, தெளிவு குருவின் திருமேனி காண்டல். முதல் துணாந்த உருவத்தை பார்க்கறது குருபக்தி. அப்புறம் அவருடைய வார்த்தை கேட்கிறது, தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குரு சிந்தித்தல். இது நாலாவது படி. முதல் சரியை, அப்புறம் கிரியை, அப்புறம் யோக, ஞானம். நாலாவது சிந்தித்தல். அதுல இருக்கிற அவன் ஞானத்தில் இருக்கிறான். அவன் கேட்கிற சுவாமி என்னப்பா அங்க அர்ஜுனுக்கு என்ன, அர்ஜுனுக்கு அங்க படிக்கிறான். அர்ஜுன் ஒரு பையன், அவனுக்கு என்னென்னு சொல்லி கொடுக்குறீங்கன்னா அதுக்கு காண வந்துடும் அப்படின்னு கேட்பான். அர்ஜுன மந்திரமா இவனுக்கு மறக்காம வந்துடு. அவர் வாயை திறந்தால் தான் வந்துடு. எங்க ஊர்ல ஒளிர் குமையாட்டம் ஒரு ஆட்டம் இருக்கு. எங்க ஊர்ல இந்த பக்கம் இல்லை, எங்களுக்கு ஒரு ஒளிர் குமி நாங்கள் ஒரு வார்த்தையா இருக்கு. குறவன் முடிந்த நுழைந்தாண்டே அந்த கோமாண்டியில் விளைந்தாண்டே குறவர் நாடங்கும் புகழாண்டே அப்படி வளர அது ஒளிர் குமிதான். அந்த ஒளிர் குமியில ஒரு வாத்தியார் வெள்ளியர் பேரு. அவர்கிட்ட ஒரு புத்தகம் வச்சிருப்பாங்க, பார்த்து படிக்கிறார். அப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டோம், ஏன் அந்த புத்தகத்துக்கு போனா எழுதி கூட விட்டு கொடுத்துட முடியும். அவர் முடியாது, அதெல்லாம் கொடுக்கறதில்லை அப்படின்றார். அப்புறம் அது 30 தடவை ஒரு வண்டியை மீனா 30 வயது 30 பகுதி 30 நாள் கழிச்சு அது ஒரு புது நோட்டு பண்ணி கொடுத்தோம். உங்க நோட்டை பார்த்து தான் எழுதுங்க. நோட்டத்தை ஏன் கேட்டிருக்க, நோட்டை கொடுத்தா இருக்கு. ஏன்னா சொல்றேன், இங்க கேட்டுருவா அங்கே போய் பேச முடியும். 30 நாள் தான் நாங்கள் போய் ஆடணும். 30ஆவது நாள் அவரை நோட்டை எழுதிதான் ஆட்டம் மாறி பழையாச்சு. அப்புறம் எங்கள் நோட்டை வாங்கிட்டு அவங்க பழைய நோட்டை கொடுத்தாரு. நாங்கள் தனியாக 30 நாள் எழுதி அப்போ நாங்கள் வந்து வள்ளி தெய்வானை, வள்ளி உண்மை, தெய்வானை உண்மை, கோபம் கண்ணை உண்மை, இந்த 3 நாங்கள் வந்து அது போல அவனுக்கு அர்ஜுனுக்கு என்ன சொல்லுகிறான் போல தானாக இப்படி அறிவுள்ள குழந்தை நான் இருக்கு. அதனாலதான் தெளிவு குருவின் உருவத்தை முதல் பார்க்க உருவம் திரு சிந்தித்தல், அப்புறம் திரு வார்த்தை கேட்டல், அப்புறம் திருநாமம் செப்பல். திருநாமம் செப்பதுன்னா வள்ளல் பெருமான் இருக்காங்க. வள்ளல் பெருமானை பற்றி நம்முடைய தொழுவூர் வேலாயுதர் சொல்றாரு. அதாவது வள்ளலாருடைய பெருமை தெரியாதவன் தான் பெயர்னு சொல்லுவான். இது உருவத்துக்கு வச்ச பெயர் இல்லை, இது நாம் எல்லாம் கரையாறு வச்ச பஞ்சாத்திர மந்திரம்ங்கிறார். இதனுடைய வெற்றி அறியாதெல்லாம் ராமலிங்கம் ராமலிங்கம் சொல்லுவாங்க. ராமலிங்கம் சொன்னா போதும், நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். கிடந்தாலும் ராமலிங்கம் என்பேன், கிடந்து எழுந்து கலந்தாலும் ராமலிங்கம் என்பேன், பசியோடு பிடி மூப்பு வந்து அளந்தாலும் ராமலிங்கம் என்பேன், அந்த அந்தகரால் துறந்தாலும் ராமலிங்கம் என்பேன். பின்னை சொல்லில்லையா அப்படிங்கிறார். இதுவாக வேற வார்த்தையா எனக்கு தெரியுது. இது இருந்தாலும் எனக்கு ராமலிங்கம் தான் தெரியுது. அவர் உண்மையிலே எங்கிட்ட ஒரு பையன் இருந்தான், பேர் கணேசன். உட்கார்ந்தா ராமலிங்கம் தான், எழுந்தா ராமலிங்கம் தான், சாப்பிட்டா எப்படி இருந்தாலும் ராமலிங்கம் சொல்லிட்டே இருப்பாங்க. ராமலிங்கம் ஒரே வார்த்தை போதே நமக்கு, வேற ஒண்ணு வேண்டியதில்லை. நம்மளை கரையேற்ற அப்பேற்படும் மக்கள் ராமலிங்கம்ங்கிற பேரு. அதனால அகத்தியனோ வால்மீகியோ ஆதிசி அடைந்தாலோ மகத்துவமாம் சம்பந்தமாலோ சகத்தில